செம்மையே இறைச்சல் அடிக்குது காய்ஸ். அதனாலதான் பேர் இறைச்சிப்பாறான்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம பிளேஸ் கண்டிப்பா மூணார் வரீங்கன்னா இந்த இடத்த ட்ரை பண்ணுங்க. Hello guys, welcome back to our channel Experience of Explorers. எல்லாரும் எப்படி இருக்கீங்க guys? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறோம். இந்த வீடியோல நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னா இறைச்சிப்பாறாங்கிற ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ்க்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, இந்த வாட்டர் ஃபால்ஸ் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்குதுன்னா மூணார் பக்கத்துல இருக்கிற மறையூர்ங்கிற ஊர்ல இருந்து காந்தலூர் போற வழியில கோவில் கடவுன்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊர்ல தாங்க இந்த சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் லொகேட் ஆகி இருக்குது. நம்ம போகிற ரூட் பாத்தீங்கன்னா செம்ம அட்வென்ச்சரா இருக்குங்க. ரொம்பவும் டேஞ்சர் ஜோன்னே சொல்லலாம். நமக்கு ரைட் சைட் பாத்தீங்கன்னா காடுகளும் உயரமான மலைகளும் இருக்குதுங்க. லெப்ட் சைட் பாத்தீங்கன்னா பெரிய பள்ளத்தாக்குக்குள்ள ஒரு ரிவர் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. சோ அதனாலயே இது ரொம்பவும் டேஞ்சரான ரோடுன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு அட்வென்ச்சர் லவ்வரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க விசிட் பண்ணி பாருங்க. பட் சேஃபா வந்துட்டு சேஃபா போங்க. ஃபைனலி நம்ம இப்போ வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆயிட்டோங்க. இது ஒரு ஆசமான வாட்டர் ஃபால்ஸுங்க. வேற லெவலா இருக்குதுன்னே சொல்லலாம். இங்க தண்ணி விழுற ஹைட் பாத்தீங்கன்னா 300 மீட்டர் ஹைட்ல இருந்து விழுங்க. நம்ம ஃபால்ஸுக்கு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போது ஃபுல்லா நனைஞ்சு போயிடுவோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாரல் இருக்குங்க. மலையாளத்துல சாரலுக்கு இறைச்சல்னு சொல்லுவாங்க. இந்த ஃபால்ஸ்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இறைச்சலாவே இருக்குங்க. சோ அதனாலதான் இதுக்கு இறைச்சல் பாறான்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த ஃபால்ஸுக்குள்ள இருந்து பார்க்கலான்னு வந்துட்டோம். அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. நீங்க மூணார் வரீங்கன்னா மஸ்ட் ட்ரைங்க. அவ்வளவுதான் கைஸ், இந்த இறைச்சிப்பாறை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. மேலும் இந்த வீடியோவை மூணார் ட்ரிப்புக்கு பிளான் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. விடு பேங் பேங்.